வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் ஆனந்தன், சைக்கியாட்ரிஸ்ட். நான் மக்கள் நீதி மையம் கட்சியோட உறுப்பினர். என்னடா கட்சி இன்னுமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்றைக்கி மக்கள் நீதி மையத்திலேருந்து தொகுதி பங்கீடு சார்பாக போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்நேரம் அறிவாலயமே ஒரு பதட்டத்தில் இருக்கும், நிலநடுக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்வர் மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது. என்னடா நீங்கள் போய் கிழிச்சிருக்க போகிறீங்க மக்கள் நீதி மையம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டோட சமூக ஆர்வலர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் தினம் விவாத மேடை, அக்னி பரீட்சை இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பேர் வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு 5-6 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணுற பேர் வழின்ட்டு தினம் லட்சக்கணக்கான மனிதர்களோட கோடிக்கணக்கான நேரங்களை விரயமாக்குற அந்த நெறியாளர்கள், அந்த சேனல்களோட ஓனர்கள் யாரா நீங்களாம்? அது வேற யூடியூப் சேனல்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ், thousands ஆஃப் யூடியூப் சேனல்ஸ். அதில் இருக்கிற தம்ப்நெயில், கொமட்டலான தம்ப்நெயில். உங்களோட நோக்கம்தான் என்ன? யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதில் உள்ள வியூஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் எண்ணமா? உண்மையிலேயே சம்பாதிக்கிறீங்களா என்ன? ஒன்றும் சம்பாதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு உடல் உழைப்பில் ஒரு கார்பெண்டராவோ, ஒரு பிளம்பராவோ, இல்லை ஸ்விக்கியோ ஏதாவது ரெகுலராக வேலைக்கு போனீங்கன்னா அதை விட நிறையா சம்பாதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து மூளையிலேருந்து யோசிக்காமல் முதுகுத்தண்டுலேருந்து யோசித்து மக்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? சரி, அது இருக்கட்டும். மக்கள் நீதி மையம் கதையெல்லாம் இருக்கட்டும். இப்போது விஜய் தாவேக்காவுக்கு வர தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசத்தை எதிர்க்கிறவங்க, ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்ல, எதிர்க்கிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க, கொள்கை இல்லைன்னு சொல்கிறவங்க, தற்கூரிகள்னு இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தவங்க, 41 பேர் கரூரில் செத்தத்துக்கு, சதி செஞ்சு சாக வச்சதுக்கு அவர் மேலே பழி போடுறவங்க, இப்போது இன்றைக்கி தஞ்சாவூரில் ஏதோ நடந்திருக்கு, அதுக்கு அவர் மேலே என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. சமீபத்தில் ஒரு விவகாரத்து வழக்கு சம்பந்தமாக பேசுனீங்க. அந்த விவகாரத்து சம்பந்தமாக பேசின மனிதர்களை நான் மனுஷனாகவே மதிக்கலை. அவர்கள்லாம் டேபோ போர்னோகிராஃபி பார்க்குற மனிதர்கள். டேபோ போர்னோகிராஃபின்னு என்னன்னு கேட்குறீங்களா? போய் படிச்சுக்கோங்க. ஏன் விஜயோட அரசியல் பிரவேசத்தை எதிர்க்கிறவங்க, மூளையிலேருந்து யோசிக்காதவங்க, முதுகுத்தண்டுலேருந்து யோசிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நாம் பொதுவாக ஒரு பஸ்லேயோ, இல்லை ஒரு கிராமத்துலேயோ, இல்லை ஒரு ஐடி நிறுவனத்துலேயோ, ஒரு மருத்துவமனையிலையோ, எங்கே வேணாலும் இருக்கட்டும், மற்ற மாநிலங்களை விட்டுருவோம், தமிழ்நாட்டில் போயிட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க?
யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்களேன். 10 பேரில் குறைந்தபட்சம் 5 பேராவது யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, இவன் வந்தாலும் ஊழல் தான் பண்ண போகிறான், நாம் உழைச்சாதான் சார் நமக்கு வயிறுக்கு, நம்ம பிள்ளை முட்டிங்களுக்கு சாப்பாடு படிக்க வைக்க முடியும், இப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா? இது இன்றைக்கி நேற்று நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், குறைந்தபட்சம் 1967 நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 1967 நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் 69 தான் இந்த தமிழகத்தில் இந்த மாதிரி அரசியல் மோசமானது நடந்துச்சு. தமிழகத்தில் ஆரம்பித்த இந்த ஊழல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி டெல்லி வரைக்கும் போச்சு. ஆனால் ஊழலுக்கு இந்தியாவில் விதை போட்டது அந்த தீய சக்தி. அந்த தீய சக்தி யாருன்னு விஜய் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கார். அந்த தீய சக்திக்கிட்டேருந்து விதையை வாங்கி பீகார், உத்தரப்பிரதேசம் அங்கங்கன்னு வாரிசு அரசியல் பண்ணுறவங்க, லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் இப்படியெல்லாம் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த தீய சக்திகளெல்லாம் தாண்டி அவங்க பெரிய தீய சக்திகளாக வளர்ந்துட்டாங்க. என்ன கொடுமைன்னா, அவனா பீகாரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார், நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம், இப்படியெல்லாம் பேசுவானுங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு பெருமை பேசிகிட்டு இருக்கிற தமிழர்கள் பீகாரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். 1967 காமராஜாங்கிற ஒரு புனிதமான மனிதரை தோக்கடிக்கணுமா என்ன? ஜீவானந்தம், கம்யூனிஸ்டுகள், கொள்கை பிடிப்பு உடையவர்கள். ஜீவானந்தம் தோழர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு கும்பல் வந்தது. எதையாவது ஒன்று சுயநலனுக்காக ஏதாவது ஒன்று இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அழித்து அவங்களுக்குள்ள மோத விட்டு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மக்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி அவங்க இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக இவ்வளோ வருஷங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே ஆரம்பித்தேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் இப்படி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது சார் அப்படின்னு 1000க்கும் 500க்கும் 100க்கும் 200க்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அரசியலுங்கிறது ஒரு சேவை. அரசியலுங்கிறது நம்ம பூமியில் இருக்கிற வளங்களை வச்சு ஒரு குடும்ப தலைவன் இருக்கான் இல்லையா, ஒரு குடும்ப தலைவன் வீட்டில் இருக்கிற காசு பணத்தை வச்சு அந்த குடும்பத்தை நடத்தணும். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்களை வச்சு அங்கே இருக்கிற குடிமக்களுக்கு தரமான சாலைகள், அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் சமமான மருத்துவம், இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். அரசாங்கத்தோட வேலை என்ன? அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், ஆட்சி செய்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஏன் மக்கள் சேவகர்கள்னு சொல்கிறோம்? அவர்கள் சேவகமாக பண்ணுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நாம் அடிமைகள் மாதிரி இல்லை, அடிமைகள் தான். இன்னொன்று சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத 2 பேர்,
ஒன்று கருணாநிதி, ரெண்டாவது ஜெயலலிதா. இன்றைக்கி இவங்க 2 பேரையும் தான் 2 மாபெரும் தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் அப்படின்னு இந்த மூத்த ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்கு பெரிய தலைமை பண்பு இருந்துருச்சு? இராணுவ ஆட்சிம்பாங்க. என்ன இராணுவ ஆட்சி? அமைச்சர்களையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் காலில் உழுவ வைக்கிறது தான் ஒரு தலைமை பண்பா என்ன? பல கோடி ரூபா செலவு பண்ணி கட்டின தலைமைச் செயலகத்தை அவர் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற ஈகோனால் அந்த தலைமைச் செயலகத்தை ஒரு ஆஸ்பத்திரியாக மாற்றின அந்த ஒரு பெண்மணி, மதம் பிடித்த யானை, அதுவா தலைமை பண்பு? அதை கட்டினவங்க எத்தனை கோடி வேணாலும் ஊழல் பண்ணியிருக்கட்டும், அவங்கள முறைப்படி தண்டிக்கணும். ஆனால் நம்மளோட வரி பணம் என்ன, நம்மளோட பணம் தானே. இந்த பூமி அனைவருக்கும் சொந்தம் தானே. இந்த பூமியில் இருக்கிற எல்லா வளங்களும் நமக்கு சொந்தம் தானே. என்னமோ நாம் அவங்கக்கிட்டேருந்து பிச்சை வாங்குற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இந்த பூமியில் உள்ள நதிகள், மரங்கள், காற்று எல்லாமும் நமக்கானது. அது அதை மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும், சமமாக பிரித்து கொடுக்கணும். ஆனால் இவங்க ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க, மனசாட்சியோடு இருந்தாங்க. இவங்க ஜனநாயகங்கிற பேரில் மக்களை எப்படி வாட்டி வதைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்ல. ஜெயலலிதா பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க அண்ணா நூலகம் கோட்டூர்புரத்தில் இருக்கு இல்லையா, அதை குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை கோர்ட்டு தடுத்துருச்சு. இதுதான் தலைமை பண்பா? கேட்டால் மோடியா, இந்த லேடியா, இந்த வீர வசனம் பேசுகிறது தாம்மா. இதுக்காக மக்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஆட்சியை? கருணாநிதி சொல்லவே வேண்டாம். எதுகை மூனையால் பேசி கொடுமை. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதோட அமைச்சர்கள்லாம் கொஞ்ச நாள் மனிதத்தன்மை உடையவர்களா? அவர்களை மனிதர்கள்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாதவர்கள். லட்சம் கோடி, 1000 கோடி, 2000 கோடி, கொஞ்ச நாள் மூளை இருக்கிறவன், கொஞ்சோண்டு மூளை இருக்கிறவன், கொஞ்சோண்டு காமன் சென்ஸ் இருக்கிறவன், கொஞ்சோண்டு லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறவன் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஜெயலலிதாவோட 2000 கோடி சொத்து, 80 கிலோ தங்கம் அரசு கருவூலத்துக்கு போணுச்சு. பார்த்து கட்டின போயஸ் கார்டன் வீடு தீபா கிட்ட போணுச்சு. இதுக்கு தான் அவங்க சம்பாதிச்சாங்களா? கொடநாடு, அங்கே கொலை நடக்குது, யார் என்னன்னு தெரியாது. 2 கட்சிகளும் அதிமுக, டிஎம்கே 2 பேரும் உள்ளுக்குள்ளே கூட்டணி வச்சுக்கிறாங்க. நாம் 2 பேரும் தாண்டா மாற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி விஜய் தஞ்சாவூரில் சொன்னார் இல்லையா? பேசுகிறேன் இல்லையா? தாட் பல பக்கம் ரேண்டமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்கிறேன். ஏன் இது சொல்கிறேன்னா, சீமான் கருணாநிதியை விட 5 கருணாநிதிகளுக்கு சமம் அப்படின்னு இன்றைக்கி அந்த கட்சியில் ஒரு வேட்பாளராக களம் இறங்கியிருக்க மிகவும் நேர்மையான, எனக்கு ஆசிரியர் மாதிரியான ஒருவர் என்கிட்ட சொன்னது. ஆனால் இன்றைக்கி ஏன் அந்த கட்சியில் வேட்பாளராக இருக்கார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவருடைய மனம் எதையோ நாடி போகுது. அது டோப்பமைன் சீக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அந்த புகழ், 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறது, போஸ்டர் ஒட்டுறது, இது அவருக்குள்ளே ஏதோ ஒரு திருப்தியை கொடுக்குது. இப்படி தான் நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேரில் அவங்களோட அறிவெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நேர்மையாக ஒழுங்காக தன்னோட அறிவை யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம், திருப்தியாக வாழலாம், எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம். யாருக்கும் நல்லது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை.
அதாவது இந்த இடத்துல இன்னும் ஞாபகம் வருது. நான் 1999 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடித்தேன். அப்போது செல்வம்னு ஒருத்தர், அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு இது போய் சேரட்டும், எம்டி முடிச்சுட்டு இருந்தார். அவர் நான் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் எம்டி முடிச்சுட்டு அவர்கிட்ட, சார் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறேன்னாரு. என்ன சார் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கீங்க, மக்களுக்கு நீங்கள் சேவ் பண்ண வேண்டாமா, ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் எனக்கு ஆணியாக பதிஞ்சிருக்கு, பசுமரத்தாணியாக பதிஞ்சிருக்கு. நேர்மையாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவே நீ மக்களுக்கு செய்கிற சேவைதாண்டா தம்பி அப்படின்னு சொன்னார். சத்தியமாக அன்னைக்கு எனக்கு புரியல. அடுத்த 6 மாதத்தில் வெளியில் மன்னார்குடியில் ஒரு கிளினிக் வச்சேன். அடுத்த 3 மாதத்துலேயே அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரிஞ்சிச்சு. மன்னார்குடின்னொன்னே மன்னார்குடி ரிலேட்டடாக சொல்கிறேன். மன்னார்குடி, நான் இங்கே மேடவாக்கத்தில் இருக்கேன், என்னோடய வீடு. 15 வருஷத்தில் இந்த மேடவாக்கம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மன்னார்குடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ பார்த்தனோ அதே மன்னார்குடியாக தான் இருக்குது. ஒரு 5 வருஷமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் ரோடுகள்லாம் இருக்குது. மன்னார்குடி மாஃபியாக்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க நினச்சிருந்தா அந்த தொகுதியை, தஞ்சை மாவட்டத்தை விட மன்னார்குடிங்கிற சட்டமன்ற தொகுதியவே எவ்வளோ ஒரு சொர்க்க பூமி ஆக்கியிருக்கலாம். எத்தனை 1000 கோடி சொன்னாங்க. அந்த கட்சியில் உள்ள ஒருத்தர் பல பல 1000 கோடிகளுக்கு ஏதோ வைரத்தை விற்றாராம். அந்த வைரத்தை விற்றப்போ குஜராத்தில் வைர வியாபாரமே படுத்துருச்சான். இந்த மாதிரிலாம் அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் இருந்து பணம் அடித்த கும்பல். அந்த கும்பல் வேறு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஜெயா டிவி அதை ஒரு அம்மா நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருந்த தினகரன் தனியாக போயிட்டார். அங்கே திவாகரன் ஒருத்தர் தனியாக கட்சி ஆரம்பித்து அதை பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் சின்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார். என்னடா அதெல்லாம், என்ன இதெல்லாம், எவ்வளோ கொடுமை இல்லை இதெல்லாம். கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் பண்ணவே மாட்டான். கொஞ்சோண்டு இருக்க வேண்டாம். அது ஜெயா டிவின்னு சொன்னோட தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சமீபத்தில் புதிய தலைமுறை டிவிக்கு ஒரு நேர்காணலுக்கு போயிருந்தேன். அங்கே கேமராமேனாக இருக்கிறவர் சொன்னார், அவர் ஏற்கனவே ஜெயா டிவியில் வந்திருக்கார் போல. சார், ஜெயா டிவியில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 1/4 பங்கு கூட இங்கே இல்லை சார். இங்கே எவ்வளோ நல்லா நடத்துகிறாங்க. அங்கே எல்லோரும் எதையுமே யூஸ் பண்ண தெரியாமல், சரியாக சம்பளம் கொடுக்காம, ரொம்ப குப்பையாக இருக்குது, எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு யூடியூப் சேனலில் வேறு நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், நாங்கள் ஒரு கேமரா வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை வாங்கி நான் ஏதோ அந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்லாம் சொன்னார். கோடி ரூபாய் செலவில் அவங்க கேமரா வாங்கி எல்லாம் அப்படியே துருப்பிடிச்சி கிடக்கு சார். உழைச்சி சம்பாதிச்சாதானே பணத்தோட வேல்யூ தெரியும். 10% கமிஷன், 15% கமிஷன். அப்புறம் எப்படா ரோடெல்லாம் ஒழுங்காக இருக்கும்? பணத்தோட வேல்யூ நீங்கள் 4 தலைமுறைக்கு நாசமாக போயிடுவீங்கடா. குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்கள்லாம் அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் உங்கள் பணத்தை எல்லாம் புதைச்சிட்டு அவங்க ஜீரோலேருந்து அவங்க அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கிட்டு அவங்க படித்து அவங்களாவே சொந்த காலில் நின்று சம்பாதிச்சாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை விட 100 வருஷத்துக்கு வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் சொத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அவுரங்கசீப்பு, ஷாஜகான்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த மாதிரி அப்பன் பிள்ளையை வெட்டுறது, அண்ணன் தம்பியை வெட்டுறது, இது மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க.
1 கிராம் நிலத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற எத்தனையோ ஆளுங்களை டே டு டே லைஃப்பில் பார்க்குறேன். அந்த ஈகோனால் நான் பெருசா நீ பெருசான்னு கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் 10 வருஷம் 20 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ் கேஸை முடிக்கிறாங்களா? முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? முடியக்கூடாது. 2 வக்கீலும் சேர்ந்துக்கிறாங்க. நீதிபதிகள் லஞ்சம் வாங்குறாங்க. இது ஓவரான ஒரு புலம்பலாக தான் எனக்கு தெரியுது. நான் என்னமோ தனி மனுஷனாக நாட்டை திருத்த போகிறது இல்லை. இன்றைக்கி மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம்தான் இந்த மக்கள் நீதி மையங்கிறதுல கமல்ஹாசன் இந்த 2026 தமிழக தேர்தலில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்னு ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு மேலாக நான் யோசித்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல. 2024 கமல்ஹாசன் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு வந்தார் இல்லையா? அன்றைக்கி அப்படியே நான் மனசு உடஞ்சி போயிட்டேன். என்னடா அது, எவ்வளோ பெரிய மனுஷன், காந்தியவாதி, நேர்மையாக வாழ்கிறவர், வெளிப்படையாக வாழ்கிறவர், ஒரு பைசா கூட கருப்பு பணமாக வச்சுக்காதவர், உலகத்தரம் வாய்ந்த படங்களை கொடுத்த கலைஞன், இலக்கியங்களை படிக்கிறவர், தொழில்நுட்பம் தெரிந்தவர், என்னடா கட்சி ஆரம்பித்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு 2 நாள் மனம் உடஞ்சி போயிட்டேன். ஆனால் 2 நாள் கழிச்சு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. கண்டிப்பாக இவர் ஏதோ வியூகம் வகுக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா 20 வருஷமாக கமல்ஹாசனோட சினிமாக்களையும் அவர் கொடுத்த நேர்காணல்களையும் நுணுக்கமாக கவனிச்சுட்டு வரேன்னா எனக்கு அது மட்டும் வேலை இல்லை. ஆனந்த விகடன் படிக்கிறோம், குமுதம் படிக்கிறோம். அதெல்லாம் ஒரு வாரம் கூட படிக்காமல் இருந்த காலகட்டங்கள் 15 வருஷம். அப்படி இருந்தால் தெரியும்ல, அவரோட நேர்காணல்கள்லாம் வரும்ல. அந்த மாதிரிலாம் படிச்சிருந்ததுனால இவ்வளோ அறிவும் திறமையும் இருக்கிற ஆள் அண்ணா அறிவாலயங்கிற ஒரு சாக்கடையில் போய் நின்றுட்டுருக்காருன்னா அவருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு 2024 யோசித்தேன். அன்னைக்கே யோசித்தேன். அந்த சமயத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். பாரத் ஜோடா யாத்திரைக்கு ராகுல் காந்தியோட போய் கலந்துக்கிட்டார். ஆகா, ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் தீய சக்தி அவர் கட்சி ஆரம்பிப்ப சொன்னார். குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடித்த சமூக விரோத கும்பல் அப்படின்னு திமுகவை சொன்னார். நீங்கள் எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி டார்ச் லைட்டால் டிவியை உடைச்சார். அப்படி சொன்ன மனுஷன் இந்த மாதிரி போய் நிற்கிறாருன்னா 1% கூட வாய்ப்பே இல்லையே. எப்படி, என்ன குழம்பிட்டேனா? ஆனால் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஏதோ வியூகம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அந்த பாரத் ஜோடா யாத்திரை, விஜயை அவர் பாராட்டின விஷயங்கள், 2017 ஆனந்த விகடன் மேடையில் அவர் அதாவது கமல் சாரோட 70வது பிறந்த நாளுக்கு முதல் நாள் விஜய் அவங்க வீட்டுக்கு வந்தது. லியோ படத்தோட கடைசி சீனில் கமல் சொல்லுவார், இந்த நாட்டை சுத்தம் பண்ணணும்னா இன்னும் இந்தியாவில் ஒழிக்க வேண்டியது நிறைய இருக்கும் பாரு. இதெல்லாம் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறேன். இதை பேட்டர்ன் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க. அது ஒரு சில பிரெயின் நியூரோ டைவர்ஜெண்ட்டாக இருக்கிற அந்த பிரெயினுக்கு மட்டும்தான் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ட் பிரெயினை, இதே பிரெயின் தான் கமல்ஹாசனுக்கும். அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னா
எனக்கு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்சதை சொன்னோம்னா அதை வச்சு இவங்க புரிஞ்சுப்பானுங்களோ, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பாஜகவோ காங்கிரஸோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம வீடியோ 100 பேர் 200 பேர் தான் பார்ப்பாங்க. நான் 20 வருஷமாக மனநல விழிப்புணர்வு செஞ்சிகிட்ருக்கேன். நான் மனநல விழிப்புணர்வு செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணலை, நிஜமாகவே சக மனிதர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, மேட்ரு வேறு இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்களா, கமல் சார் இப்படி தானே பண்ணுவார். எனக்கு அந்த மாதிரி மேட்ரு போகுது, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகுது. டான்ஜென்சியாலிட்டி, சர்க்கம்ஸ்டான்சியாலிட்டி, அந்த ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ், இதெல்லாம் வர்றது அது ஒரு சில மனநோய்களில் வரும். இது மனநோய் கிடையாது, இது ஒரு பிரெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஏதோ ஒரு வியூகம் வகுத்திருக்காரு அப்படின்னு ஆழமாக நம்பினேன். அதை நான் சொன்னால் யாரும் புரிஞ்சிக்க போகிறாங்கோ, சுதாரிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஒரு 2 மாதம் ஆச்சு, ஒருத்தனும் சுதாரிக்கவே இல்லை. சரின்னு நான் ஒரு 2 அரசியல் பேட்டி கொடுத்தேன். மார்சல்னு ஒரு எம்ஜிஆர் டிவியில் இருந்தார். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாதிரியார் அவரோட சேனல் என்னது தமிழ் நேரமாக அதில் இருந்தார். அதில் நான் இந்த மாதிரி கமல் சார் வியூகம் வச்சுருக்காருன்னு சொன்னேன். அவர் அப்பவும் நம்பலை, இப்போவும் நம்பலை. அப்பவும் நம்பலை, இப்போவும் நம்பலைன்னா இன்றைக்கி மக்கள் நீதி மையம் போயிருக்காங்களா அண்ணா அறிவாலயத்துக்கு? இன்னைய வரைக்கும் எவனும் நம்பலை, இந்தியாவிலேயே நம்பலை. நான் இன்னைய வரைக்கும் 100% நம்பிகிட்டு இருக்கேன். மக்கள் நீதி மையத்தில் கூடவே இருக்கிறவங்க கூட, அவர் கூடவே தினமும் இருக்கிறவங்க கூட, அவர் கூடவே இருந்து கட்சியை விட்டு வெளியான நேர்மையான ஒரு சில மனிதர்கள் கூட, எனக்கு நண்பர்கள் அவங்கெல்லாம், அவங்க கூட 1% கூட நம்பலை, 0.001% கூட நம்பலை. ஆனால் நான் 100% நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் 2-3 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் இல்லை எலெக்ஷன் தேதி அறிவித்த உடனே விஜய் நேராக மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ்க்கு வருவார், அண்ணனை பார்க்க வருவார், கமல் அண்ணனை பார்க்க வருவார். என்ன நடக்கும் அப்புறம்? பேசுகிறாங்க, இந்த ஊடகங்களில் பேசுகிறாங்க, என்ன சும்மா சொல்கிறாங்க, சீமான் விஜய் கூட சேர்ந்தா சீமானும் விஜயும் ஒரே மேடையில் நின்னா என்னாகும், தமிழகம் குலுங்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, விஜய், கமல்ஹாசன், இவங்க 4 பேரும் ஒரு 2 மேடையில் இருந்தால், ஒரே ஒரு மேடையில் நின்னா இந்தியாவே அதிராது? இந்தியா முழுக்க ஃப்ளாஷ் நியூஸ் எது? மோடியிலேருந்து அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அதுதான் மண்டைக்குள்ளே ஓடும் இல்லையா? இந்த காமன் சென்ஸ் ஏன் இருக்க மாட்டேங்குது? சரி, என்னுடைய நண்பர்கள் கேட்குறாங்க, இந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறியடா, அவர் நீ நினச்சது நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. 100% நடக்கும். 140 கோடி இல்லை, ஒரே ஒரு விஷயம், 140 கோடியில் ஒருத்தர், 140 கோடி இந்திய மக்களில் ஒருத்தன். அந்த அளவுக்கு தான் அவர் நான் சொன்ன இந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த ஒன்று கூட சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா நான் இப்போவும் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி நடக்கலைன்னா எனக்கு ஒரு விதமான மனப்பிறழ்வு 2 வருஷமாக இருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மனப்பிறழ்வு இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறனாலே அது மனப்பிறழ்வு இல்லை அப்படிங்கிறது தான் உளவியல் விஞ்ஞானம் சொல்லுது. சரியா? சரி,
டெலுஷன், மனப்பிறழ்வு பற்றி சொன்னேன் இல்லையா? அப்படி நடக்கலைன்னா நான் அரசியல் அப்படிங்கிற விஷயத்த பேச மாட்டேன். முழுக்க முழுக்க என்னுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னோடய வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீனே மனநலம் பாதிக்கப்பட்ட, நீ மனநலம் மருத்துவனா, நீ என்னடா மற்றவனுக்கு சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வழக்கமாக சொல்கிறது தான், எலும்பு டாக்டரு ஆக்சிடெண்ட் ஆகி இருந்தார்னா அவருக்கு எலும்பு முறியுமா முறியாதா? ஹார்ட் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவர் சிகிச்சை கொடுக்கக்கூடாதா? சுகர் டாக்டருக்கு சுகர் வந்தால் அவர் சிகிச்சை கொடுக்கக்கூடாதா? அந்த மாதிரி தான் எனக்கு மனநோய் இருந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு மனநோய் இருந்துச்சு, எம்பிபிஎஸ் படிக்கும்போது எனக்கு மனப்பதட்டம் இருந்துச்சு, அதனால தான் இந்த துறைக்கே வந்தேன்னு பல இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்கேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொன்னேன்ல, உனக்கே மனநோய், நீ எப்படா மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பேன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, குடும்பத்தை பார்க்க தெரியாத கமலஹாசன் எப்படி நாட்டை பார்ப்பார், தனி மனித லைஃப்பில் ஒய்ஃபு கூட பிரச்சனை இருக்கிற விஜய் எப்படி மற்ற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஜய் விஷயத்த இந்த 2-3 நாளாக ஊடகங்களில் பேசின எவனையுமே நான் மனுஷனாக மதிக்கலை. அதே மாதிரி ஒரு மூத்த தமிழ் அறிஞர் அவரோட விஷயத்த மேடையில் உட்காந்துட்டு ஒரு பெருசாக புகழ் பாடுறாரு மனோரமான நிகழ்ச்சியில். அதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா, அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகலையாம், என்ன அவர் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லலையாம், அதனால் அவர் நேர்மையாளராம். விஜய் நான் சொல்கிறேன், விஜய் மிகவும் நேர்மையாளர். முழுக்க முழுக்க முழு மனதோட தன்னோட வாழ்க்கையை எஞ்சிய காலம் மக்களுக்குன்னு கமல்ஹாசன் வந்த மாதிரி தன்னோட எஞ்சிய காலத்தை மக்களுக்காக செலவு பண்ணணும்னு வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு தெரியுமா? இந்த சின்ன பசங்க நாம் கொடுக்குற அந்த படம், ஏதோ ஒரு டான்ஸு, ஒரு கமர்ஷியல் படம், இதுக்காக உயிரை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏதாவது நம்ம நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர் கோடியை விட்டுட்டு வந்தார், 500 கோடியை விட்டு வந்தார், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. பணம் ஒரு மேட்ரே இல்லைங்க. திருடலாங்க. இப்போது மணல் குவாரி, அந்த குவாரி, ஜல்லி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறானுங்களே, இவங்களுக்கு பணம் வச்சு என்ன பண்ண முடியும்? அவருக்கு கிளைம்பிங் த செகண்ட் மவுண்டைன் சொல்லுவாங்க, 2வது மலை ஏறுதல், கிளைம்பிங் த செகண்ட் மவுண்டைன். அதை பற்றி படித்து பாருங்கள். அந்த 2வது மலை ஏறுறதுக்கு தான் கரெக்டாக 50 வயசுலேயே வந்திருக்காரு. நான் கூட விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, கமல்ஹாசன் அரசியலுக்கு முன்னாடி அவரெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்தார் இல்லையா, அந்த அறிக்கையை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம்தான் அவர் ஆடியோ லாஞ்சில் பேசினது, அவர் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் அவர் மக்களுக்கு செஞ்ச உதவிகள், இதெல்லாம் பார்த்தேன். ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினது, இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அவர் ஜெயலலிதா கிட்ட இப்படி குனிஞ்சி வீடியோ போட்டாராமா. அவங்க உள்ளுக்குள்ளே விடலையாமா. என்னடா அதெல்லாம்? அவர் அன்னைக்கு பண்ணது தான் சரியான ஒரு செயல். கமல் சார் விஸ்வரூபம் படத்துக்கு அந்த மதம் பிடித்த யானை ஜெயலலிதா அம்மா கிட்ட எதிர்த்து நின்று கேஸ் போட்டு பண்ணினது ஒரு சரியான செயல் கிடையாது.
அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உண்மையும் அதுதான். இன்றைக்கி கமல் சார் அதை ஒத்துப்பார். 41 பேர் இறந்ததுக்கப்புறம் பல மாதங்கள் மௌனமாக இருந்தார் தெரியுமா? அதுதான் ஒரு தலைவனுக்கான மிகப்பெரிய தகுதி. அதை எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவன் கண்டிப்பாக நல்ல தலைவனாக முடியும். அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ தெரியுமா? 0. அதோட விளைவு தான் நான் இந்த மாதிரி வீடியோவில் பேசிகிட்ருக்கேன். கமல் சாருக்கும் பேசிக்காக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கம்மி தான். ஆனால் என்ன பண்ணார்னு தெரில. கடந்த இப்போது 70 வயசு கொஞ்சமாக வளர்த்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி மீடியாக்களில் அணுகிற விதம், எவ்வளவு தான் கோபமாக கேட்டாலும் அவருடைய மென்மையான பதில்கள், இந்த சீமான் அண்ணாமலையெல்லாம் எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு தெரியும். இவர் பதில் சொல்கிற விதம், ஆனால் இது பேசுகிறதே புரியலன்னு சொல்லுவாங்க. எப்படி புரியும்? மூளையிலேருந்து யோசித்தா தானே புரியும். முதுகுத்தன்லேருந்து யோசித்தா எப்படி புரியும்? அதனால் கமல் சாருக்குள்ளே என்ன பார்த்தேன், எனக்கு 0 எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகம்தான். அது நானே பெருமையாக சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். கமல் சார் அளவுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் அதிகம்தான் வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வளர்த்தாருன்னு எனக்கு தெரியல. அது வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கார்ல, அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துருக்கு. அதாவது அவருடைய விவகாரத்துக்கள், பெண் தோழிகள், இதெல்லாம் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ திமுககாரங்க எப்படியெல்லாம் சொல்லி மாளாத என்னால். தயாநிதி மாறன் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. ஆங்கில ஊடகம் டெல்லியில் நடத்துகிறாங்க. கமல்ஹாசனை பற்றி, அவரோட அரசியலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தயாநிதி மாறன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கமல்ஹாசனோட ஓனர்கிட்ட தான் போய் கேட்கணுமா. கமல்ஹாசனோட ஓனர் யார்? நரேந்திர மோடியா. 3 தடவை கேட்குறாங்க. ஒரு தடவையும் பெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு நரேந்திர மோடின்னு சொல்கிறாரு. என்னங்க, அவ்வளோ பெரிய ஸ்டார், அவ்வளோ பெரிய ஜாம்பவான், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை போய் இப்படி நகைப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு மறுவாட்டி நகைக்கிறார். அந்த தயாநிதி மாறன் தான் 2024 நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு கமல் சார் பிரச்சாரத்துக்கு போனார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எல்லாரும், தயாநிதி மாறன், ஸ்டாலின், கலாநிதி, வீராசாமி, திருமாவளவன், எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லாரும் கமல் சாரோட ஆஃபீஸ்க்கு அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் மட்டும் வரலையே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்தார்ல, சாருகாசன் வீட்டுக்கு வந்தார்ல. என்னோட சங்கினடா சொன்னீங்க, ஒரு நேர்மையான ஆள், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன், மனசார வந்திருக்கேன், அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தவன் மக்களுக்காக வந்திருக்கேன், என்னை சங்கின்னு சொல்கிறீங்க, பார்ப்பான்னு சொல்கிறீங்க, இவனுங்களை இப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களுக்கு வியூகம் வகுத்து ஏதாவது பண்ணால் தான் முடியும் அப்படின்னு அவர் வியூகம் வகுத்தார். அவரை எப்படியெல்லாம் கேலி பண்ணவனுங்க இன்றைக்கி அவர் நாடாளுமன்றத்தில் பேசினதை அப்படியே சிலாயிக்கிறானுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? அவர் என்னத்தை புரிஞ்சுது? கமல் சார் நாடாளுமன்றத்தில் பேசினதில் ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு. முதல்வருக்கு அதுவும் ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு எனக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் காந்தியார் பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதுக்கு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு, கமல் பேசுகிறது புரியலன்னு சொல்கிறாங்க, புரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாமா. உங்களுக்கு என்ன சார் புரிஞ்சுது? உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்கிறது எனக்கு புரியும்.
என்ன பண்ணுறது? நீங்கள் ரொம்ப பாவம் ஸ்டாலின் சார். உங்களோட வாழ்க்கையை வீணடித்தது யார் தெரியுமா? உங்கள் அப்பா தான். சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து ஒரு முதலமைச்சரோட மகனாக இருந்து ஒரு ஆங்கிலம் பேசுகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா ஏன் தெரியுமா? தினம் 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 எப்படி அடுத்தவனை ஏமாற்றலாம், அந்த அரசியல் பண்ணுறதுன்னா என்ன ஏமாத்துறது, எப்படி எவனை கவுக்கலாம், எங்கே இடம் வாங்கி போடலாம், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் எதை கற்றுக்க முடியும்? எந்த ஸ்கில்லையும் கற்றுக்க முடியாது. இல்லை, என்னத்தை கற்றுக்க முடியும்? அதே மாதிரி தான் உங்கள் அண்ணன் அழகிரி நாடாளுமன்றத்தில் போய் தமிழர்களோட மானத்தை வாங்கினார். அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன்னு அந்த சமயத்தில் ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாராம். அந்த சமயத்தில் மதுரையில் ராகுல் காந்தி கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டி போஸ்டம் அடித்தாங்களாமா. இதெல்லாம் எனக்கு அந்த காலத்துலேயே தெரியும். ஏன்னா ஜூனியர் விகடன் அது இதெல்லாம் நிறைய படிப்பேன். இந்த மாதிரியான ஒரு கும்பல் 41 பேர் பழி போடுறீங்களா? எப்படிடா பழி போடுற? எப்படி பழி போடுறேன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார். இந்திரா காந்தி மேடம் பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வராங்க. கல்லால் அடிக்குது ஒரு பொறுக்கி கும்பல். அவங்களுக்கு ரத்தம் வருது, அதை மாதவிடாய் ரத்தம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னவங்க இந்தி போராட்டம் அது இதுங்கிற பேரில் இந்தி ராணி, நீ வேசி, இந்த மாதிரிலாம் எதுக்கு முன்னாடி யார் எந்த தலைவர் பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். இந்தி ராணியாக சித்தரித்து இந்தியை ராணியாக சித்தரித்து அவள் வேசியாம். அதை முழுசாக படிங்க, 2-3 தடவை சொல்லி பாருங்கள். இந்தி ராணி, நீ வேசி, இன்னும் 2-3 வரிகள் இருக்கும். ஜெயகாந்தனோட புத்தகத்தில் படித்தது. ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள், அதெல்லாம் பல தடவை படிச்சிருக்கேன், வரி வரியாக தெரியும். அந்த மாதிரி பண்ணவர் தான் அந்த கும்பல். ஸோ வேறு முதலமைச்சர் இருக்கும்போது பிரதம மந்திரியாக இருக்கவங்கள கல்லால் அடிக்கிறாங்க. அப்பாவிகள் தினகரன் அலுவலகத்தில் வச்சு கொளுத்துறாங்க. கட்டையை எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவில் காமிக்கிறாங்க. எந்த வீடியோவில்? சன் டிவி காமிக்குது. ஏன்னா அவங்களோட அலுவலகத்தை தாக்குனாங்களாமா. அப்படி இருக்கிற கும்பல், முதலமைச்சர் இருக்கும்போதே பிரதமரை தாக்குன கும்பல், அப்பாவிகளை தீ வச்சு கொளுத்துன கும்பல், இன்னும் நிறைய இருக்குது. என்னென்னலாம் பண்ணாங்கன்ட்டு வீடியோவும் நிறையா போகும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படிப்பட்ட கும்பல் 41 பேரை சதி பண்ணி கொள்ளாத என்ன? அந்த ஆஸ்பத்திரி காட்சிகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் எவன் கொண்டிருப்பான்ட்டு. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய மருத்துவ நண்பர்கள் என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அவனுங்களும் கூட நேர்மை, நீதி, நியாயம் பேசிகிட்டு இருக்கவங்க 41 பேரை ஒரு நைட்டில் எப்படிடா போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் சமூக நீதி, மதச்சார்பின்மைன்னு இவனுங்க, இந்த கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது, இவனுங்க உருட்டுற உருட்டுக்கு ஆதரவாக இருக்கிற மருத்துவர்கள். 41 பாடிக்கு பண்ண முடியுமாமா? நான் ஒரு மருத்துவனாக இருந்து மக்களை திசை திருப்பணாமா. ஒரே ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் என்னோடய சித்தி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது 41 பாடியை எரித்து புதைச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு கூட என்ன எப்படி தொலைஞ்சிருமில்ல. அப்படி நம்ப வைக்கிறாங்கங்க.
இன்றைக்கி முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த தீய சக்திகள் தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் பாய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வருவேன். வீட்டுக்கு உப்பு, புளி, மிளகா வாங்கிட்டு வருவேன். அங்கே பாயை துலுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள நாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம். வீட்டுக்கு அந்த பசங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வந்ததே கிடையாது. அப்போ எனக்கு ஜாதியே தெரியாது. ஆனால் எனக்கு எப்போ ஜாதி தெரியும்னா, காலேஜுக்கு என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். காலேஜில் அந்த கோட்டாவில் பிசி அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த சமயத்தில் தான் எனக்கு முதல்ல தெரியும் இவ்வளோ கட் ஆஃப் வச்சா போக முடியும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அது மட்டும் தான் என்னோடய தாட்டாக இருக்கேன் ஒழிய, +2 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட் ஆஃப். அப்படி அந்தளவுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. கிறிஸ்டியன்லாம் சொல்லவே வேண்டாம். கிறிஸ்டியன்ஸ்லாம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வீரக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அன்னை அங்கே அது என்னது ஆர்சி கிறிஸ்டின் நினைக்கிறேன். அங்கே போய் ஆடு வெட்டுவாங்க. இந்துக்கள் மாதிரி தான். நான்லாம் வீரக்குறிச்சி கோயில் அந்த சாமி வேறு சாமின்னு எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. காலேஜெலாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாமி நமக்கான சாமி இல்லை, நம்ம மதத்துக்கான சாமி இல்லை. எனக்கு சாதி மதமும் கிடையாது, சாமியும் கிடையாது. கமல்ஹாசனுங்கிற மனிதர் எனக்கு தெரியாததுக்கு முன்னாடியே எனக்கு சாமி கிடையாது. 17 வயசுலேருந்து எனக்கு சாமி கிடையாது. 17 வயசு வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பிள்ளையாருங்கிற கடவுளை கும்பிடுவேன். சரி, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன், மண்டைக்குள்ளே வருது. நான் சும்மா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோ ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கும்பல் நாட்டை ஆண்டுகிட்ருக்கு. தன்னைத்தானே தான் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிறானுங்களே. 10 வருஷத்துக்கு அப்புறம் 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா, நேர்மையாக பண்ணியிருந்தாருன்னா, எதுக்கு விஜய் அரசியலுக்கு வர போகிறாரு? எதுக்கு நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறேன்? 10 வருஷம் இந்த மாதிரி ஊழல் பண்ணானுங்க, அந்த காமெடியன்கள் இருந்தானுங்க, இந்த தர்மாக்கோல் கும்பல் இருந்தது. நாம் இனிமனாவது நம்ம நேர்மையாக பண்ணுவோம், கலைஞரை விட ஸ்டாலின் மோசமானவர்னு உண்மையாகவே இருந்ததுன்னா நம்ம நேர்மையாக ஆட்சி பண்ணுவோம்னு நினச்சிருந்தா மக்கள் திரும்ப ஓட்டு போட போகிறாங்க. எதுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி விளம்பரங்கள்? ஐயோ, அசிங்கமாக இல்லை? மக்கள் தேடி வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி அரசாங்கம், இந்த வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம்லாம் அருவருப்பானதுங்க, ரொம்ப அருவருப்பானது. ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் வீட்டில் வேலை செய்கிறவங்க பிள்ளைய இங்கிலீஷில் படிக்க வைக்கணுன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா? மருத்துவத்தினாலேயும் கல்வினாலேயும் கடனாளிகளாக இருக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து தினம் 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 நொந்துகிட்டு இருக்கேன் நான். அதனால தான் எவனாவது இந்த சமூகத்தை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு கமல்ஹாசன் வந்தப்போ அவர் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் சேர்ந்தார். கட்சிக்காக அந்த கட்சியில் சேர சொல்லி பலர்கிட்ட பல மணி நேரம் பேசி கமல் சாரோட அந்த நோக்கத்தை எடுத்து சொல்லி பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் இப்போது. ஆனால் நான் போய் களத்தில் அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. சரி, தினம் தினம் ஏன் வந்துட்டுருக்கேன்னு சொன்னால், இப்போது நான் ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பேஷண்ட்டை ஃபீஸ் வாங்கினா தான் பெட்ரோல் போட முடியும், ஒரு குறைந்தபட்சம் சொகுசான வாழ்க்கை வாழ முடியும். ஒரு ஏசி போட்டு
இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு குண்டுமணி கூட இல்லாமல் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அவங்கள்ட்ட எப்படி பணம் வாங்க முடியும், அவங்கள்ட்ட காசே இல்லாததுன்னு தெரியும். அவங்கள பார்த்தாலே தெரியுது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாலும் நான் ஏதோ பெரிய டாக்டர்னு நினச்சிட்டு என்ன டிவியில் அதெல்லாம் பேசுகிறேன் இல்லையா, ஒருத்தங்க 2 பேர் நான் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படிலாம் வரும்போது நான் 10 வருஷம் பெட்ரோல் போடுறதுக்கு கூட கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்தினேன். அது எப்படி அதை சரி பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 10 வருஷமாக பணம் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப நிறையா வாங்கிட்டு பணம் இல்லாதவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கேன். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும், மக்கள் மருந்தகம் ரொம்ப நல்ல விஷயம் மோடி பண்ணியிருக்காரு. இது உடனே மோடி பண்ணியிருக்காருன்னு சங்கின்னு சொல்லாதீங்க, சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நாளையிலேருந்து ராகுல் காந்தி சங்கியாக தான் ஆகிட போகிறாரு. திருட்டு பசங்களை உங்களுக்கு என்னடா வேணும்? மக்கள் மருந்தகம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் ஏகப்பட்ட பேரை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்னோடய மருந்து கடையில் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினோம்னா அதே மருந்து 100 ரூபாய்க்கு வாங்க முடியுதாங்க. அந்த மாதிரி ஏழைகளை இங்கே வாங்க வைக்க முடியுமா என்ன? பணக்கார உதயநிதி மாதிரி ஆளுங்க வராங்க, இங்கே அமைச்சர்கள் மாதிரி ஆளுங்க வரானுங்கன்னா அவங்களுக்கு வாங்க சொல்லலாம். அவங்களுக்கு நான் நேர்மையான மருந்து தான் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஆளுங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன கொடுமைன்னா, முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் டிஎம்கேக்காரங்க ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறேன். அவங்க சொல்கிறாங்க விஜய் பிஜேபி தான் களம் இறக்கியிருக்கான். அவங்க ஆழமாக நம்புகிறாங்கங்க விஜய் பிஜேபி தான் களம் இறக்கியிருக்கான். அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறானுங்க. ஸோ ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரோட திங்கிங் பவரே அவ்வளோதாங்க இருக்குது. இவங்களெலாம் நாம் அமைச்சராக இருந்து இவங்க நம்மளுடைய அவன் எப்படி அந்த மாதிரி மூளை இருக்கிறவன் எப்படி நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்? இருக்கிறத சுரண்டிட்டு தானே போக முடியும். எதுக்கு இந்த கருமங்களோட போய் நாம் சண்டை போடணும் அப்படின்ட்டு நம்மளை மாதிரி இருக்கிறவங்க ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகணும்னு போயிட்டுருக்கோம். அதனால தான் உண்மையானவே திறமையும் தகுதியும் உடையவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதில்ல. மருத்துவர்கள் ஆரம்பித்து மருத்துவர்கள் முக்கியமாக ஏகப்பட்ட பேர் என்னோட படித்தவங்க பயங்கர புத்திசாலிகள், கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாம் அமெரிக்காவிலேயும் லண்டன்லேயும் இருக்காங்க. அங்கே மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. நான் போயிருக்கலாம். நான் போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னோடய தாய்மொழியில் தான் எனக்கு பேச தெரியும். தாய்மொழியில் பேசுகிறது தான் எனக்கு விருப்பம். அங்கே போயிட்டு இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் பேசுகிறது, ஸ்லாங்கை மாற்றுறது, இதெல்லாம் கஷ்டம் இல்லையா? அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேயே இருந்து ஒரு சந்தோஷமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல சகோதரர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட என்ன கமல் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிற, நீ லூஸு தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி, லூஸாகவே இருந்துட்டு போகிறேன்டா. நான் சொல்கிறேன், நான் ஒருவேளை நான் சொன்னது நடக்கலைன்னா எனக்கு என்ன நஷ்டம்? நான் என் வேலையை ஒழுங்காக தானே டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பேசுகிறதுனால நான் யாருக்காவது ஏதாவது பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்கிறது உண்டு. டெய்லி என்னோடய நண்பன் ஒருத்தன் யூகேலேருந்து கமல்ஹாசன் இந்த மாதிரி 4 தொகுதியாக கேட்டார், உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறத சொல்லிட்டாரு. அதெல்லாம் எடுத்து எனக்கு அனுப்புகிறாரு. அது நான் தோத்தேன்னு அர்த்தம். கமல்ஹாசன் டிஎம்கேக்கு போனார்னா நான் தோக்கலை, தமிழ்நாட்டு மக்கள் தோத்தாங்கன்னு அர்த்தம். ஏதோ நான் தோற்று போகணுன்னு அந்த லண்டனில் வாழ்கிற என்னோடய நண்பர்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்க லண்டனில் 20 வருஷம் இருந்து என்ன புண்ணியம்? அவங்க அவங்களும் மூளையை யூஸ் பண்ணல, முதுகுத்தண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விசாலமான பார்வை இல்லை. ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக உள்நாட்டில் வேலை போகாத ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே போயிருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்களோட ஃப்ரெண்டு தானடா, நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம். நான் தோக்கணும்னு ஏன் நீ ஆசைப்படுற?
அதேமாதிரி நான் சொல்லுவேன், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நான் கமல் சாரை புகழ்ந்து பேசினா அங்கேருந்து பெரியாரிசம் அவனு வந்துடுவாங்க, இல்லைன்னா மோடியிசம்னு வந்துட்டு என்னை எடுத்துகிட்டு சண்டை போடுவாங்க என்கிட்ட. நாளைக்கே எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா நீ தாண்டா வருவ, கமலஹாசன் வரமாட்டாருடா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன சண்டை போடுறது? சண்டை போட்டு புண்ணியம் இல்லை தானே, எடுத்து சொல்லி புண்ணியம் இல்லை தானே. இன்றைக்கி சமூக வலைதளங்களை பாருங்கள், தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆதரவாக ஒருத்தர் பேசினா அவன் சங்கி. மோடி எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டார்? உங்களுக்கு கொள்கை, இந்துத்துவா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கள்ல. நீங்கள் இந்த மாதிரி முஸ்லீம்கள் அப்படி இப்படின்னு ஏமாத்துறீங்கள, பாவங்க. முஸ்லீம்களும் பாவம். இன்றைக்கி ஒரு தீவிரவாதியை கொண்டிருக்கானுங்க, அதுக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் போயிட்டுருக்காங்க. யாரை ஏமாத்துறீங்க தெரியுமா? அந்த முஸ்லீம்களை ஏமாத்துறீங்க. பாவங்க அவங்களாம். அவங்க இந்தியாவில் இருக்கிறதுக்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்காங்க. அவங்க ஏதோ நம்ம அதாவது திமுக ஆட்சி வரலன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. இப்படி பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க. பயமுறுத்தி ஓட்டு வாங்குறானுங்க. திமுக இல்லைன்னா தமிழ்நாடே இல்லையா. ஒரு பெரிய ஆஃபீஸருங்க தமிழ்நாட்டில். அவர் சொல்கிறாரு, இவரே இப்படி தான் யோசிக்கிறாருன்னா நம்ம எவன்டா போய் புரிய வைக்க முடியும்? கமலஹாசனையும் காந்தியையும் வேறு எவன்கிட்ட போய் புரிய வைக்க முடியும்? யாருமே ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த அரசியலுக்கு வரவே முடியாது போல் தெரியுது. எவனுமே மூளையிலேருந்து சிந்திக்க மாட்டான் போல் தெரியுது. நாமளும் இதை பற்றிலாம் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் எனக்கு சொல்கிறாருன்னு போது எனக்கு ரொம்ப, இவரே இப்படி யோசிக்கிறாருன்னா மற்றவன்ட்டெல்லாம் எப்படி புரிய வைக்க முடியும்? இது நம்ம பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தொடர்ந்து 1 மணி நேரம் பேசிட்டு எனக்கு தண்ணி தான் அடிக்குது. கல்வினாலேயும் மருத்துவத்தினாலேயும் விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது? என்னடா தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்? 2000 3000ன்னு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு காசும் இல்லை, தகுதியும் இல்லை. எவனாவது சொல்லுங்கள், மனசை தொட்டு சொல்லுங்கள், இவனுங்க காசு கொடுக்குறானுங்களா இல்லையா? காசு கொடுத்து ஜெயிக்கிறவன் எப்படி? இன்னொன்று சொல்லணும், இந்தியாவிலேயே ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு விதை போட்டவர் யார் தெரியுமா? அழகிரி தான். அழகிரி கருணாநிதி அவர்கள் தான். திருமங்கலம் ஃபார்முலா. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அந்த குடும்பம் தான் விதை போடுதுங்க. கருணாநிதி தனம்னு சொல்லி ஒரு சில யூடியூபர்கள் பேசுவாங்க. என்ன பண்ணுறது? நான் மோடி ஆதரித்து பேசுகிறதுனால அவங்க என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க இந்துத்துவான்னு பண்ணுறத ஒரு பசங்க கூட ஆதரிக்க முடியாது. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சின்ன பிள்ளையிலேருந்தே வரலாறுல படிச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் சிறுபான்மையினர்னு சொல்லி அவங்கள ஓட்டு வாங்குறதுக்கு இப்படி பண்ணுறீங்கள, அவனுங்க எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு அவங்க ராமர் கோயில் கட்டுறானுங்க, அவங்களும் மக்களை பிளவுபடுத்துகிறாங்க. அதுலேயும் மூளை இல்லாதவன் ஏகப்பட்ட பேர் எம்எல்ஏ எம்பி இருக்கான். அவன் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான். எங்கே அந்த மாதிரி ஆளுங்களில் அங்கே மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான்னா எடப்பாடி கையில் பாருங்கள், ஓபிஎஸ் கையில் பாருங்கள். நீங்கள்லாம் முதலமைச்சரா இல்லை மந்திரவாதிங்களாடா? கலர் கலராக கயிறு, பழனி படிக்கட்டு மாதிரி கலர் கலராக தலையில். உங்களை நம்பி ஆட்சி நடத்துகிறோம். இன்னும் நிறையா சொல்ல தோணுது எனக்கு. மக்கள் நீதி மையத்துலேருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு பேச போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன்.
இந்த வீடியோலாம் போட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன். சரி, இதுக்கப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்களாக பார்த்து திருந்துங்க. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. விஜயை ஜெயிக்க வச்சு முதல்வராக்குங்க. முக்கியமாக தாமரைக்கு ஓட்டு போடுறவங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்களுக்கும் இந்த தடவை கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் 2029 தாமரைக்கு ஓட்டு போடலாம், 2029 நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடலாம். இந்த ஒரு தடவை மட்டும் விஜய்க்கும் விஜய் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடுங்க. ஏன்னா 100 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட டிஎம்கே ஜெயிக்கக்கூடாது. டிஎம்கே இல்லாத சட்டமன்றம் இந்த தடவை 2026 உருவாகணும். ஏடிஎம்கே இல்லாத சட்டமன்றம் இருந்தாலும் பரவாயில்லையே, இருந்துட்டு போகுது, நம்ம அடுத்த தடவை வந்துக்கலாம். நீங்கள் உடனே வந்து இவனுங்க எல்லாத்துக்கும் சொல்லுவானுங்க, ஏடிஎம்கே வரட்டும், இவன் சங்கி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. டிஎம்கே இருக்கக்கூடாது, ஏடிஎம்கே அடுத்த தேர்தலில் அது இருக்காது. அது என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்ல வந்தேன், ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்கிறீங்கள, அவர் வந்து திட்டமிட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் அழைச்சிட்டு வர்றாரு. எதுக்கு தெரியுமா? ஊழல்வாதிகளை அழைச்சிட்டு வர்றாரு. பீகாரில் வந்து அவர் அதிகமாக சீட்டு கேட்டது வந்து ஜெயிப்போங்கிறதுக்காக இல்லை, லல்லு பிரசாத் குடும்பத்தை வந்து பீகார்லேருந்து கிளப்புறதுக்கு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் இந்த அறிவாலயம் கும்பல்லாம் நாட்டை விட்டு, அவங்க தான் எல்லா ஊர்லேயும் வச்சுருக்கானுங்களே காசு பணம், அங்கே போயிடுவாங்கன்னு நம்புகிறேன். திட்டமிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காரு. 1957 முதல்ல நம்பூதிரி பாட் கேரளாவில் காங்கிரஸை இது பண்ணிட்டு வந்தார். 67 நம்ம ஆளுங்க வந்தானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் அலைஞ்சிட்டே வந்துச்சு. எங்கே விட்டானுங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு காங்கிரஸ் வந்திருக்காங்க. ராகுல் காந்தி நல்ல தலைவர் தான். ராஜ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரோட்டில் போராடுறாரு. செவத்தை தாண்டி குதிச்சு போய் முதலமைச்சருக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறாரு. என்னால் அப்படிலாம் முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா மக்களுக்காக அவரும் உழைக்கிறாரு. இருக்கட்டுமே, மோடியும் உழைக்கட்டுமே. மோடியும் ராகுல் காந்தியும் போட்டி போட்டுக்கிட்டுமே. மக்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல, நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டுக்கிட்டுமே. இந்தியா உலகத்தரத்துக்கு உயர்த்தட்டுமே. இங்கே இருக்கிற முஸ்லீம், கிறிஸ்டியன்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டுமே. ஏன் சண்டை போட்டுக்கணும்? இவனுங்க திருட்டு பசங்க, இவனுங்க அரசியல்வாதிகள் வந்து பிராந்திய கட்சிகள் தான், ஊழல்வாதிகள். காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இருக்கும்போது நாடு நல்லா இருந்தது. கம்யூனிஸ்ட்டை அழிச்சிட்டானுங்க. கம்யூனிஸ்ட் அழித்தது யார்? பிராந்திய கட்சிகள் தான். மம்தா பானர்ஜி அங்கே அழிச்சது. இங்கே கருணாநிதி அழிக்காத கட்சியே இல்லை, எல்லா கட்சியும் அழித்தார். இப்போது திராவிட வெற்றி கழகமாக யார்? அது ஒரு கட்சி, மல்லை சத்யாவை பிரித்து ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் கட்சியிலேருந்து கூட ஒருத்தனை பிரித்து பாரிசாலன்னு ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அதை கூட நான் வீடியோவில் பார்த்தேன். வீடியோவில் நான் பார்க்குறதில்ல இப்பெல்லாம், ஆனாலும் எந்த அளவுக்கு இவனுங்க பேசுகிறாங்கிறத பார்க்குறது. சரி மக்களே, பாய். 2024 நல்ல தீர்ப்பு கொடுங்க.